ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கிரீக் மித்தாலஜியோட பார்ட் 1 2 போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் கிரீக் மித்தாலஜியோட பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டுருந்தோம்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? கடைசியாக ஜியூஸ் பிறந்தார். அதுக்கப்புறம் ஜியூஸ் இங்கே இருந்த தேவதைகள் கிட்டேருந்து குரோனோஸ் கூட சண்டை போட போகிறாருன்னு நான் கடைசியாக சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பாட்டில் அவர் டைட்டன்ஸுகள்லாம் ஒரு சில பேரை கூப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி எங்களோட டீமில் சேர்றையா அப்படின்னு டைட்டன்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் டைட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இப்போ ஜியூஸுக்கு ஒரு மிகப்பெரிய படையாக இருந்தால் தான் குரோனோஸை நம்மளால் எதிர்க்க முடியும்ன்ட்டு ஜியூஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் டைட்டன்ஸ் யாருமே வரமாட்டாங்க. அதனால் நம்ம எப்படி யாரை என்னோடய குரூப் சேர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்க்குறாங்க. ஜியூஸுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் தெரியுது. அது என்ன வழினா, அவங்களோட கூட பிறந்தவங்க தான். ஆனால் அவங்களோட கூட பிறந்தவங்கள குரோனோஸ் ஃபுல்லாத்தையும் முழுங்கிட்டான். இப்போ எப்படி ஜியூஸால் அவங்களோட கூட பிறந்தவங்கள திரும்பியும் அவங்க இடத்துக்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. எப்படி அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வச்சு ஒரு டீம் மாதிரி கிரியேட் பண்ணி கூட எதிர்க்கலாம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அந்த நம்மளோட கூட பிறந்தவங்கள எப்படி திரும்பியும் கைப்பற்றணும் அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த யோசனையை யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஜியூஸை வளர்த்த தேவதைகள்கிட்டயே போய் கேட்கலான்ட்டு ஜியூஸுக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதனால் ஜியூஸ் நேராக இந்த தேவதைகள்கிட்ட போகிறாங்க. போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தேவதைகள் சொன்னாங்க, குரோனோஸ் உங்களோட கூட பிறந்தவங்கள முழுங்கிட்டானா அப்படின்னு அந்த மரதேவதைகள் கேட்குறாங்க. அந்த தேவதைகள் கேட்ட மாதிரி ஜியூஸும் ஆமான்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதோ வழி இருக்கானு ஜியூஸ் கேட்குறாங்க. அதுக்கு அந்த தேவதைகள் சொன்னாங்க, மிடாஸ் அப்படின்னு ஒருத்தவன் இருக்கான். அவன் ஒரு இருக்கிறதுலே பயங்கரமான மந்திரவாதி. அவன்கிட்ட போய் நீ கேளு, இந்த விஷயத்த சொல்லு. அவன் உனக்கு உதவி செய்வான், இதுக்கு ஏதோ தீர்வு கொடுப்பான் அப்படின்னு அந்த தேவதைகள் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜியூஸும் மிடாஸை பார்க்க கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த மிடாஸை ஜியூஸ் பார்த்துட்டாங்க. அந்த மிடாஸ் கிட்ட ஜியூஸ் கேட்குறாங்க, இந்த குரோனோஸ் எங்களோட கூட பிறந்தவங்கள முழுங்கிட்டான். அதனால் இப்போ அந்த கூட பிறந்தவங்க எல்லாருமே எனக்கு உயிரோட வேணும். அதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணணும் அப்படின்னு ஜியூஸ் கேட்குறாங்க. அதுக்கு மிடாஸ் ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று தராங்க. சரின்ட்டு மிடாஸும் அந்த லிக்விடை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜியூஸ் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த லிக்விடை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களோட அம்மாவான ரேயாவும் சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லிக்விடை குரோனோஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு எப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், மற்ற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜியூஸோட அம்மா அந்த 5 குழந்தைங்களும் குரோனோஸோட வாயில் இருக்காங்கல்ல, அதை கண்டிப்பாக அந்த லிக்விடை குரோனோஸை குடிக்க வச்சு எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்கன்னு இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரின்ட்டு ஜியூஸோட அம்மாவும் போய் குரோனோஸ் கிட்ட அந்த லிக்விடை கொடுக்குறான். அப்படியே அவன் கொடுக்க குரோனோஸும் அதை தண்ணின்னு நினச்சி குடிச்சிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து குரோனோஸ்க்கு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. வயிறு வலிக்க வயிற்றுலேருந்து ஏதோ ஒரு உருவம் நகர்ற மாதிரிலாம் தெரியுது எல்லாத்துக்கும். திடீர்னு குரோனோஸ் வாந்தி எடுக்கிறான். அந்த வாந்தியில் ஒருத்தவனா மனுஷங்களா வராங்க. அதில் முதல்ல
ஹெஸ்டியா அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க, டெமேட்டர் வராங்க, ஏரான் ஒருத்தவங்க வராங்க, ஹேடஸ் அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க, கடைசியாக பொசைடன் அப்படின்றவங்களும் வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜியூஸோட 5 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஆனால் குரோனோஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்தில் இருக்காங்க. திடீர்னு ஜியூஸ் ஒரு பிளாக் கலரில் ஒரு பவுடர் மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது ஸ்ப்ரெட் பண்ண பிறகு யாருக்குமே அங்கேருந்து யாருக்குமே எதுவுமே தெரியல. ஜியூஸ் வேகமாக போய் அந்த 5 பேரையும் காப்பாற்றிட்டு வராங்க. வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குரோனோஸ்க்கு நினைவே வருது. அவங்க இப்போ தான் கொஞ்சமாக தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் குரோனோஸ்க்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நம்மளோட 5 குழந்தைங்களையும் நம்ம முழுங்கணும்ல, அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க குரோனோஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ குரோனோஸ் டைட்டன்ஸில் இருக்க ஒரு சில பேரை ஒரு கேங் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஜியூஸ் எதிர்க்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ ஜியூஸுக்கும் ஒரு படைபலம் கிடச்சிருச்சு. அவங்க என்ன படைபலம்னா அவங்களோட கூட பிறந்தவங்க தான். இப்போ ஜியூஸ் அவங்களோட கூட பிறந்தவங்களை சேர்த்து ஒரு கேங் கிரியேட் பண்ணி குரோனோஸ்க்கும் ஜியூஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை நடக்க போகுது. இந்த சண்டையை பற்றி நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். சரி, தேங்க்யூ.